நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி ஆலய வழிபாட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள், அதன் தத்துவம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நன்கு நீராடி சுத்தமாக துவைத்த ஆடையை நாம் அணிந்து செல்ல வேண்டும். அதே மாதிரி புதிய ஆடையை அணிந்து செல்வது உத்தமம். பெண்கள் தலைமுடியை விரித்து போடுதல் கூடாது. திருக்கோயில்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும். திருக்கோயிலுக்கு செல்லும்போது வண்ண ஆடைகளை அணியலாம் அல்லது அந்தந்த நாளுக்குரிய வண்ண ஆடைகளை அணிந்து செல்லலாம். பொதுவாக கருப்பு நிற ஆடைகளுக்கு பதிலாக நீல நிற ஆடைகளை பயன்படுத்தலாம். ஆலயத்திற்குள் நுழையும் போது கால்களை நன்கு கழுவிவிட்டு உள்ளே செல்வது நன்மையளிக்கும். வெறுப்போடு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. உள்ளன்போடு செல்வது உத்தமம். வெறுங்கையோடு ஆலயத்திற்கு செல்லலாமா என்ற கேள்வி நமக்குள் எழும். வெறுங்கையோடு போகக்கூடாது. வீட்டு தோட்டத்தில் மலர்ந்த பூக்களை மட்டுமாவது எடுத்து செல்வது நல்லது. பூக்களை கூட காலை வேளையில் பறித்து விடுதல் நலம் பயக்கும். பூக்களின் வாசனையை நுகர்ந்துவிட்டு அந்த பூக்களை இறைவனுக்கு சமர்ப்பித்தலை தவிர்க்க வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லும்போது அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. திருக்கோயில் சென்றால் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தாலே போதும். இறை ஆலயத்தில் நாம் விளக்கு ஏற்றினால் நம்முடைய வாழ்விலும் இல்லத்திலும் வெளிச்சம் பிறக்கும், ஒளி பிறக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக வருமானம் இல்லாத சரியான பூஜை நடைபெறாத கோயில்களுக்கு விளக்கு ஏற்றி வைத்தல் என்பது நலம் பயக்கும். கோயில்களுக்கு செல்லும்போது தேங்காய், பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, கற்பூரம் எடுத்து செல்லல் என்பது ஆகம விதி. நாம் ஏன் இவற்றை எடுத்து செல்கிறோம், இதன் தத்துவம் என்ன என்பதை பார்ப்போம். நாம் எடுத்து செல்லும் தேங்காய் என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அந்த தேங்காயில் 3 கண்கள் இருக்கும். அது எதை உணர்த்துகிறது? ஆன்மாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று கூறக்கூடிய மும்மலங்களை குறிக்கக்கூடியதாக உள்ளது. தேங்காயின் கடினமான ஓட்டில் தூய வெண் தீஞ்சுவை பருப்பு பதிந்து இருக்கும். அதை போலவே மும்மலங்களில் ஆன்மா பதிந்து இருக்கிறது. இவற்றை குறிக்கக்கூடியது தான் அந்த கடினமான ஓடு. தேங்காய் ஓட்டை வெறும் கையால் உடைக்க முடியாது. அதற்கு ஒரு கருவி தேவைப்படும். இதை போன்றே மனித ஆன்மாவை பதிந்து வைத்திருக்கும் மும்மலங்களை நீக்க ஒரு கருவி தேவைப்படும். அதுதான் இறையருள். ஆன்ம விடுதலைக்கு கடவுள் திருவருள் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழம் என்பது நறுஞ்சுவையுடைய இந்த பழங்கள் நல்வினைகளை குறிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக வெற்றிலைப்பாக்கு. இது மனிதனிடமுள்ள முக்குணங்களை குறிக்கும். அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று கூறக்கூடிய 3 குணங்களுடைய தொகுப்பை குறிப்பதாக இந்த வெற்றிலைப்பாக்கு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கற்பூரம். இதை ஏற்றும்போது கசடு ஒன்றுமே மிஞ்சாது. எனவே ஆன்மாக்கள் இறைவனோடு இரண்டர கலத்தலை குறிக்கும் தத்துவத்தை விளக்குவதாக இந்த கற்பூரம் அமைந்துள்ளது. ஆகவே திருக்கோயில்களுக்கு வழிபாடு செய்ய போகும் முன் நாம் இந்த பொருட்களை எடுத்து செல்வது உத்தமம். பொதுவாக வழிபாட்டில் 2 வகைகள் உண்டு. ஒன்று சுவார்த்த வழிபாடு, மற்றொன்று பரார்த்த வழிபாடு. சுவார்த்த வழிபாடு என்பது தனக்காக மட்டும் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது. அதாவது தனக்காகவும் தன் குடும்பத்தை சார்ந்தோருக்காகவும் வேண்டிக் கொள்வது. இதனை சுவார்த்த வழிபாடு என்று கூறுகிறோம். மற்றொன்று பரார்த்த வழிபாடு. தான் மட்டுமின்றி பிறருக்காக வேண்டுவது, குறிப்பாக உலக நன்மைக்காக வேண்டுவது பரார்த்த வழிபாடு. நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் மட்டும் வேண்டாமல் உலக நன்மைக்காகவும் வேண்ட பழகிக்கொள்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.